இன்னைக்கு நாம 2023ல ரிலீஸ் ஆன பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன், அதே டைம்ல செம ட்விஸ்டான ஒரு படத்தை பார்க்க போறோம். இங்க ஒரு வக்கீலை யாரோ கொலை பண்றாங்க. கொலை பண்ணவங்க அவருடைய விரலையும் துண்டா கட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எதுக்காக கொலைகாரன் இந்த வக்கீலை கொலை பண்ணிட்டு விரலை கட் பண்ணி கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்ச போலீஸ் என்ன விஷயம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் மக்களே, இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் கூட பண்ண மாட்டீங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி கதையை சொல்றாங்க. ஆந்திரால ஒரு சின்ன கிராமத்துல அங்க இருக்கிற தம்பதிகளுக்கு மட்டும் குழந்தை பிறக்காம இருந்திருக்கு. அந்த டைம்ல தெய்வம் மாதிரி அங்க ஒரு டாக்டர் வந்திருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய கணவன் மனைவிக்கு குழந்தைய பிறக்க வச்சிருக்காரு. ஆனா ஒரு தம்பதிக்கு மட்டும் குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் மாதிரி காமிச்சிட்டு இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஒரு வக்கீல காமிக்கிறாங்க. இவர் பேரு ரமேஷ். இவருடைய மனைவி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் தொடக்கிறாங்க. நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா மும்பை வரைக்கும் போறேன், போயிட்டு வர 4-5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி மனைவியை ஹக் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க விலகி போறாங்க. ஏதோ சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவர் போனதுக்கு அப்புறமா இவங்க கதவை க்ளோஸ் பண்ணிட்டு செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வக்கீல் கார்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு பையன் போறவர வண்டியெல்லாம் நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வண்டியை நிப்பாட்டுங்க, அந்த பையனுக்கு லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கார்ல ஏத்திக்கிறாங்க. இந்த பையன் ஏறி உட்காந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது, தம்பி எங்கப்பா அவ்வளவு அவசரமா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டுடைய அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும், பண உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்க அந்த கடையில வச்சு பணம் வாங்க போறேன், பணம் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நல்ல பையனா இருக்கியே, உன்னை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த காசை வச்சுக்கோ, ரிங்கெல்லாம் வைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்கும்போது, ஐயோ சார் எனக்கு காசுலாம் வேணாம், நீங்க அந்த கடையை நிப்பாட்டுங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நீங்க இந்த ரிங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில மாட்டி விடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு தான் அந்த வக்கீலுடைய அப்பா. இவருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தவரு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு யாருக்கோ கால் பண்றாரு. கால் பண்ணா யாருமே போன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இவர் ஒரு மாதிரி பதட்டமா பயந்துட்டு இங்க இருந்து கிளம்பி வக்கீலுடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. அங்க யாருமே கதவையே ஓபன் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போனை காமிக்கிறாரு. இவருடைய போனுக்கு மருமகளுடைய போன்ல இருந்து அந்த மகன் இறந்து போன மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. என் பையனை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க, என் மருமகளுடைய போன்ல இருந்து தான் இந்த போட்டோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ண மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்க உங்க மகனுக்கு கால் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கால் பண்ணா போனு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ எஸ்ஐ டீமை கூப்பிட்டு நேரா வக்கீலுடைய வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாரு. அங்க கன்னும் மருமகளுடைய போனும் இருக்கு. இந்த போனும் கன்னும் இங்க இருக்கு அப்படின்னா மருமகள் எங்க போனாங்க, எதுக்காக கொலை பண்ணிட்டு கன்னையும் போனையும் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம யோசிக்கும் போது, ஐயா இறந்து போனது என்னுடைய மகன், அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் டெட் பாடி எங்க இருக்குனாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது வீடு முழுக்க தேடுறாங்க, ஊர் முழுக்க தேடுறாங்க. முதல்ல ஜோதியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை தேடி கண்டுபிடிச்சு இப்போ இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக புருஷனை கொலை பண்ண, டெட் பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் நான் எதுக்காக என் புருஷனை கொலை பண்ண போறேன், அவர் ரொம்ப நல்லவர், நான் ஏன் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ உன்னுடைய புருஷனை கொலை பண்ணல அப்படின்னா உன்னுடைய போன்ல இருந்து எப்படி போட்டோஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கன் எப்படி உன் வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது, ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா எனக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் சந்தோஷமாலாம் ஒண்ணுமே வாழவே இல்லை, நான் வந்துட்டு சரியான நேரம் பார்த்து வெளியே போயிடலாம், சொல்லாம கொள்ளாம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் கிளம்பி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மும்பைக்கு போயிட்டு திரும்பி வர 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு என் போன் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க என் போனை காணும். என் போனும் என் புருஷன் போனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அவரு போனு நினைச்சிட்டு என் போனை கொண்டு போயிட்டாரு. நான் அவர் போனை பார்த்துட்டு சரி ஓகே போன் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல போலீஸ் அப்படியே யோசிக்கிறாரு. அப்படின்னா கொலைகாரன் வந்துட்டு ஜோதி போனை கொண்டுட்டு போயிருக்கான். அதே கொலைகாரன் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போனை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இந்த பொண்ணு மேல பழைய போட ட்ரை பண்ணிருக்கான் போல, எப்படியும் இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த பொண்டாட்டி கறியும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இந்த பொண்டாட்டியுடைய போனு நைட்டு முழுக்க எங்கெல்லாம் டிராவல் ஆச்சு, எங்கெல்லாம் ஆன்ல இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட போயிட்டு ஏதாவது டீடைல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வீட்டுக்குள்ள அந்த போனும் கன்னும் மட்டும்தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த கன்ல கொஞ்சம் ரத்த கரையும் இருக்கு,
கன்ல இந்த பொண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடையாது, அந்த போன்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இந்த பொண்ணுடைய போனு எந்த லொகேஷன்ல எல்லாம் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இந்த பொண்ணுக்கு யாரு கால் பண்ணிருக்கா, இந்த பொண்ணு யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் இன்னைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கேன், பில்லு பே பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பீரோ ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருந்த பணத்தை காணோம். அதுக்கு பதிலா ஒரு குபேரன் சிலை மட்டும் இருக்கு. இதை பார்த்து இந்த பொண்ணு செமையா ஷாக் ஆகிறா. இப்போ பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி உள்ள வச்சிருந்த பணத்தை காணோம், 10 கோடி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு தலையே சுத்துது. ஏமா என்னமா சொல்ற, 10 கோடியா, அந்த பணம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே நீ இவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருந்தனா அதை கொண்டு போயிட்டு லாக்கர்ல வச்சிருக்கலாம், ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அதே இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு முதல்ல அந்த பணம் எப்படி வந்துச்சு, நீங்க அந்த பணத்தை எங்க வச்சீங்க, உங்க கையில பணம் இருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க, வெளியெல்லாம் சுத்துறாங்க, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பையனும் பொண்ணும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு லவ் மேட்டரை நம்ம எப்படி அப்பா கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணுடைய அப்பா பாத்துட்டாரு. இவர் முன்னாடி போலீஸா இருந்திருப்பாரு, இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. இவரு பொண்ணு கூட ஏதோ ஒரு பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஒருவேளை ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே தெரியாம பக்கத்துல போயிட்டு உட்கார்றாரு. இந்த சீன் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பையன் ஹீரோயின் கிட்ட நம்ம லவ் உன்னுடைய அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அம்மா கிடையாது, சின்ன வயசுல இருந்து என்னுடைய அப்பா தான் எனக்கு ஒரு அம்மாவா, எனக்கு ஒரு அப்பாவா, நல்ல ஃப்ரெண்டா என்ன வளர்த்துக்கிட்டு இருக்காரு. என்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாரு. என்னுடைய அப்பா எனக்காக என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல நம்ம பொண்ணு நம்ம மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கா, நம்ம அந்த பொண்ணுடைய நம்பிக்கையை கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு ரவுடி கேங் வந்து இவங்கள அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இந்த பொண்ணை வெட்டி கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோ தான் செமையா ஃபைட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்துறாரு. காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாரு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே செமையா காயமும் பட்டிருக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை காமிக்கிறாங்க. உங்களால அவங்கள கூட அட்டாக் பண்ண முடியலையா, கொலை பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடியாலேயே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல அந்த அப்பா கால் பண்றாரு. ராய் தான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் போல. கால் பண்ணி என்ன விஷயம்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அந்த லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன், நீ கொடுக்கவே மாட்ற, இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணிட்ட, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இறங்கினேன் அப்படின்னா நீ தாங்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சில பல டைலாக்லாம் பேசிட்டு போனை கட் பண்றாரு. போனை கட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு என்னப்பா ஆச்சு, யார்ட்டப்பா போன் பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. என்னுடைய பொண்ணை காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லும் போது அண்ணா நன்றி தம்பின்னு சொல்லாதீங்க, நன்றி மாப்பிள்ளன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஒரு ஆள் சொல்லும் போது ஆமால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த அப்பா கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பையன் வந்து முன்னாடி ஒழுகுதான். அந்த பையனை இவரு அடிச்சு தூக்குறாரு. அந்த பையன் மூச்சு பேச்சு இல்லாம கீழே கிடக்கும் போது ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அது ஒரு விஷக்கிருமி போல கையில ஒரு கத்தியை வச்சிருந்து இவரை ஓங்கி ஒரே குத்து. இவர் அங்கிருந்து பயந்துட்டு ஓடுறாரு. இப்போ ஒரு டீமே வராங்க, அந்த ராயோடைய டீம் தான் வராங்க. வந்தவங்க சுத்தி வளைச்சு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரு ஃபைட் பண்றாரு, தடுக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாரு. அப்பயும் விடாம ஃபாலோ பண்ணிட்டே வந்து உடம்பு முழுக்க வெட்டி போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பொண்ணுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்பொழுது வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நாசமா போனவ இந்த டைம்ல இவளுக்கு காதல் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாகறாரு. அடுத்த சீன்ல பார்க்கும்போது யாரோ பார்த்துட்டு இவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. நைனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓடி வரா. கையில லேண்டோடைய டாக்குமெண்ட்டை கொண்டு வந்திருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, எனக்கு எதுவுமே ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அந்த ராய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இறங்கிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு எதிராலாம் என்னால போராட முடியாது, எனக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கை தான் முக்கியம், இந்த லேண்ட் முக்கியம் கிடையாது, நீ என்ன பண்ணு இந்த லேண்டோடைய டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் காசு கொடுப்பான், அதை மட்டும் வாங்கி வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாசே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், உங்க பொண்ணு கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போறா.
அங்க வந்த வக்கீல் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ராயை மீட் பண்றாரு. அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அங்க அடிச்சா இங்க வேலை ஆகுது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த ராய் கூடவே ராயுடைய ஆள் ஒருத்தி உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அந்த பொண்ணு நக்கலா பாத்துக்கிட்டு இருக்கா. வக்கீல் போயிட்டு டாக்குமெண்ட்டை கொடுக்கும் போது, நான் அப்பயே சொன்னேன், இந்த லேண்டுக்காக வாதாடாத, நீ என்னதான் கோர்ட்ல வாதாடி இந்த லேண்டை என்கிட்ட இருந்து அந்த ஆளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா கூட கண்டிப்பா இந்த லேண்டு என் கைக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உட்காரு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் நியாயஸ்தன், அந்த லேண்டு வந்துட்டு 50 கோடி மதிப்புள்ளதா இருந்தாலும் உனக்கு 10 கோடி போதும் கொண்டு போ அப்படின்னு சொல்ல, இந்த வக்கீலும் பணத்தை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் பணத்தை கொண்டு போயிட்டு அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா நீங்க சொன்ன மாதிரியே அந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லும் போது, இதுல மொத்தமா 10 கோடி இருக்குமா, இதுல 5 கோடியை என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்த அந்த ஆசிரமத்துக்கு டொனேஷனா கொடுத்துருங்க, மிச்சம் 5 கோடியை வச்சுக்கிட்டு நீயும் அந்த பையனும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. இவங்க செமையா ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்லும் போது, இப்போ இந்த வீட்டு வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜை போட்டு பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் டார்ச் லைட்டை அந்த கேமரா மேல அடிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போறான். திரும்பி வரும்போது அதே மாதிரி பண்ணிட்டு போறான். அந்த லைட்டுடைய வெளிச்சத்துல யாரு உள்ள வந்துட்டு வெளியே போனா அப்படின்ற விஷயமே ரெக்கார்ட் ஆகல மக்களே. சரியாவே ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் திருட்டு பயவுல தான் இந்த வேலையை பண்ணிருக்கான் போல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த திருடனை நாங்க அரெஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ராய் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்க அப்பாவை கொலை பண்ண கேஸ்லயும் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. நீ வந்துட்டு அந்த ராயை பழி வாங்குறேன், ராய் மேல கேஸ் கொடுக்குறேன் அப்படின்லாம் போயிட்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்காத, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கணும், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க அந்த விஷயத்த சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது வேணாம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரியுடைய பொண்ணா இருந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் டீமோட அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் பார்த்து அன்னைக்கு நைட்டு அந்த மனைவியோடைய போன் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. அந்த வாட்ஸ்அப்புக்கு போட்டோ மெசேஜா வரும்போது ஜோதியோடைய போனு அந்த பூத் பங்களா கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா உடனே அங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. அந்த வக்கீலுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சாச்சு, பூத் பங்களா பக்கத்துல அவரை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் டீமோட அங்க போயிட்டு பார்க்கும்போது வக்கீல யாரோ நெத்திலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இவரை யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதை தாண்டி வக்கீல் மும்பை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவரு எதுக்காக இந்த பூத் பங்களா கிட்ட வந்தாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. என்னுடைய அப்பாவுடைய கடைசி ஆசையை கூட என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு, அந்த பணத்தை யாரோ ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க, அப்பா வாழ்ந்த அந்த அனாதை இல்லத்துக்கு 5 கோடியை கொடுத்தாதான் அப்பாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஊர்ல எனக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை வித்தா கண்டிப்பா கோடி கணக்குல பணம் கிடைக்கும், நான் உனக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நல்லவன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எஸ்ஐ காமிக்கிறாங்க. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. டெட் பாடியுடைய ஆள்காட்டி விரல மட்டும் காணும், யாரோ ஷூட் பண்ணி அந்த விரலை மட்டும் கொண்டு போயிருக்காங்க. டெட் பாடிக்கு பக்கத்திலேயே கிழிஞ்சு போன 500 ரூபாய் நோட்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை இது வந்துட்டு அவாலா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ, அதாவது அயன் படத்துல எப்படி பாதி நோட்டை கொடுத்து மீதி நோட்டோட ஜாயின் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் சில கடத்தல் வேலைகள்லாம் பண்ணுவாங்களோ, அதே போல ஏதாவது விஷயம் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. சார் நீங்க கெஸ் பண்ற மாதிரி இந்த விஷயம்லாம் கடத்தல்காரங்க தான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா எதுக்காக இந்த வக்கீலுடைய விரலை கட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்படின்னா இங்க வேற என்னமோ கதை இருக்கு, அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் இந்த டெட் பாடி இருந்த 100 மீட்டர் தொலைவுல ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு சரக்கு அடிச்சிருக்காங்க, பாட்டில் சிப்ஸ் பாக்கெட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல, அங்க குடிச்சவங்க தான் இங்க கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அந்த பாட்டில்ல கைரேகைகள் பதிஞ்சிருக்கும், அங்க இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த கன்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுல துணியெல்லாம் துவைக்க போட்டுக்கிட்டு இருக்கும் போது தம்பியுடைய பாக்கெட்ல இருந்து பாதி கிழிஞ்சு போன 500 ரூபாய் நோட்டு கிடைக்குது. இதை பார்த்தோன்னே தம்பிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, டேய் தம்பி நீ எங்க இருக்க, எங்க இருந்தாலும் பரவாயில்ல உடனே கிளம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. போலீஸ்க்கும் கால் பண்ணி உடனே ஒரு முக்கியமான விஷயமா மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, நீ கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இவங்க கிளம்பி வராங்க. இதே டைம்ல எஸ்ஐ வந்துட்டு அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல யாரு உட்கார்ந்து குடிச்சாங்களோ அந்த டீடைல்லாம் கண்டுபிடிச்சு போட்டோலாம் கொண்டு வந்து காமிக்கும் போது, அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோடைய தம்பி. இவங்க பார்த்த
பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ தம்பியை கூட்டிட்டு வந்துட்டு என் தம்பியுடைய பாக்கெட்ல இந்த கிழிஞ்சி போன 500 ரூபாய் நோட் இருந்துச்சு. இந்த நோட்டை பார்க்கும்போது அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல எந்த நோட் இருந்துச்சோ அது கூட மேட்ச் ஆகும்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த நோட்டு கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. பக்காவா மேட்ச் ஆகுது. இப்போ இந்த தம்பிக்காரன் வசமா மாட்டிக்கிட்டான். இவனை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக அந்த வக்கீல கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ சார் மாமியார் மேல சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சோ அதை அப்படியே மொத்தமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு காலைல தான் இந்த வக்கீல பார்த்துட்டு அந்த மோதிரம் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில இறக்கி விட சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த வக்கீல் கூட காசு கொடுத்திருப்பாரு. நீங்க காசே கொடுத்துட்டீங்க, இந்த ரிங்க வேணா நீ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க மாட்டி விட்டு இறங்கி போயிருப்பான். யாருக்கும் ஆக்சிடென்ட்லாம் ஒன்னும் ஆகல. இந்த பயபுள்ள ஃபேக் ரிங்க வச்சு அந்த வக்கீலை ஏமாத்தி பணம் பறிச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த போத் பங்களா பக்கத்துல அடிச்சுட்டே இருக்கும் போது யாரையோ ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த கன் சவுண்ட் கேக்குது. யாரையோ ஷூட் பண்ணிட்டாங்க போல, வா மச்சான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது இல்ல நம்ம பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி டெட் பாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது இந்த வக்கீல் இறந்து போயிருக்காரு. ஐயோ அண்ணா நீங்களா இறந்து போயிட்டீங்களா, அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு மச்சான் வா இங்க இருந்து போயிடலாம், இங்கே இருந்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனைல மாட்டிப்ப அப்படின்னு சொல்லும் போது இவன் கொண்டு வரும் போதே ஒரு நோட்டு ரெண்டா கிழிஞ்சு போயிருக்கும். அதுல அந்த நோட்டு தான் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பான். அப்படி கிழிஞ்சு போன அந்த ஒரு நோட்டுல ஒரு பாதி நோட்டு மட்டும் கச்சிஃப பாக்கெட்ல இருந்து எடுக்கும் போது இங்க கீழே விழுது மக்களே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பையனை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க இருந்து போகும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னுடைய ரிங்க அவருக்கு மாட்டி விட்டனே, அதை வச்சு போலீஸ் என் மேல டவுட் பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு பார்க்கும்போது கையில ரிங்கையே காணும். ரெண்டு கையிலயும் பாக்குறான், ரிங்க காணும். ஐயோ ரிங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல நீ பார்க்கும்போது அந்த வக்கீலுடைய கையில எல்லா விரலும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு போயிருக்கான். கொலை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பசங்க வந்து பார்த்திருக்காங்க. இந்த பசங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கொலைகாரன் ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்ப வந்து இந்த வக்கீலுடைய விரலை ஷூட் பண்ணி விரலை மட்டும் கொண்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த போலீஸ் கெஸ் பண்றாங்க. இப்போ இந்த பையன் டம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வெளியே விட்டுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோவை பாராட்டுறாரு. தம்பின்னு கூட பார்க்காம கடமை தான் முக்கியம்னு கூட்டிட்டு வந்த இல்லையா, உனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ தம்பிக்காரன் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது காதாமட்லயே ஒரு போடு போட்டு அம்மா அப்பா இல்லாத பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வளர்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இந்த எஸ்ஐ சைபர் கிரைம் டீமுக்கு போயிட்டு அந்த வக்கீலுடைய போனு அன்னைக்கு நைட்டு எங்க இருந்துச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கடைசியா வீட்டுல தான் போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் ஆன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வீட்டுல தான் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி மறுபடியும் அந்த வக்கீலுடைய போன் ஆன் ஆனா எனக்கு உடனே தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து டீமோட கிளம்பி வக்கீலுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த வக்கீலுடைய வெட்டப்பட்ட விரல் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள தான் எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு, நல்லா தரவா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஓரமா இருந்து அந்த வெட்டப்பட்ட விரலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விரலை கொண்டு போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சு நாங்க விரலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு இந்த வக்கீல் வீட்டை விட்டு கிளம்பும் போது மனைவியோடைய போனை மாத்தி கொண்டு போயிருக்காரு. கொண்டு போனவரு யாரையோ மீட் பண்ணும் அப்படின்னா அந்த போத் பங்களா கிட்ட போயிருக்காரு. அங்க வந்த கொலைகாரன் வக்கீல கொலை பண்ணிட்டு வக்கீலுடைய போனுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்த டெலீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இது வக்கீலுடைய போன் கிடையாது, மனைவியோடைய போனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மனைவியோடைய போன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த வக்கீலுடைய போனை அன்லாக் பண்ணும் அப்படின்னா பிங்கர் பிரிண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விரலை கட் பண்ணி கொண்டு வந்து ஆன் பண்ணிருக்கான். ஆன் பண்ணானா அதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணான்லாம் தெரியல. அப்புறம் வக்கீலுடைய போனை அன்லாக் பண்ணிட்டு கையோட போனை கொண்டு போயிட்டு இந்த விரலை மட்டும் அங்க தூக்கி போட்டு போயிருக்கான். நமக்கு மனைவி மேலதான் சந்தேகம் வரணும், போலீஸ் வந்துட்டு மனைவியை சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோடைய போன்ல இருந்து அந்த மாமனாருடைய போனுக்கு போட்டோஸ்லாம் அமிச்சு மனைவியை ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. நமக்கு இப்ப அந்த போனு கிடைச்சா குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த போனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல ஒரு பொண்ணையும் பையனையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து புருஷனை எழுப்ப ட்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த பையனை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ ரிஷி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போலீஸ்க்கு கால் பண்றா. நம்ம இன்ஸ்பெக்டர் தான் டீமோட வராரு. எதுக்காக உன் புருஷனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது நான் கொலை பண்ணனா, நான் எதுக்காக என் புருஷனை கொலை பண்ண போறேன், கொலை பண்ண கையோட எதுக்காக போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கதவு லாக்ல இருந்திருக்கு, நீ மட்டும் தான் அவன் கூட படுத்து தூங்கி இருக்க, அப்படி இருக்கும் போது உனக்கே தெரியாம பேயா வந்து கொலை பண்ணிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் சத்தியமா நான் கொலை பண்ணல சார், நான் எதுக்காக கொலை பண்ண போறேன், நான் இவனை லவ் பண்ணி என்னுடைய குடும்பத்தையே எதிர்த்து இவனை கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு சொந்தம்னு பார்த்தா இவன் மட்டும்
மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நேத்து நைட்டு என்ன விஷயம் ஆச்சு ஒண்ணு விடாம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்போ இவங்களும் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு புருஷங்காரன் ரொம்ப லேட்டா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். எதுக்காகடா குடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சின்னதா ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்றான். லேட்டா வருவேன் அப்படின்னா கால் பண்ணி சொல்ல மாட்டியா? நான் கால் பண்ணாலும் ஏன் போனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் போன் மிஸ் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போறான். இப்போ தூங்கிட்டே இருக்கும் போது அந்த புருஷனுடைய போன்ல இருந்து யாரோ இந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. ஹலோ யாரு? அது என் புருஷனுடைய போனு அப்படின்னு சொல்லும் போது அதை கொடுக்கலாம் அப்படின்னு கால் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க உடனே கிளம்பி வந்து இந்த போனை வாங்கிக்க முடியுமா? நான் அந்த பார்ல தான் இந்த போனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இப்போ வர முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வேணா நாளைக்கு காலைல வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல மேடம் இன்னைக்கு நைட்டே எனக்கு ஃபிளைட்டு, நான் கிளம்பி துபாய் போறேன், இப்போ வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க, இல்ல அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் இன்னைக்கே வாங்கிக்கிறேன், ஆனா இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உங்க வீட்டோடைய அட்ரஸ் சொல்லுங்க நானே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அட்ரஸ் சொல்றா. அவனும் வந்துட்டு கால் பண்றான். நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க, இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வெளியே போறா. வெளியே போயிட்டு பார்த்தா ஆளையே காணோம். திரும்பி வந்து பார்க்கும்போது போனு வீட்டு வாசல்ல இருந்து இருக்கு. அவன் தான் கொண்டு வந்து போனை போட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போன் எடுத்துக்கு வீட்டுக்குள்ள போயிருக்கா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல யாரோ பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. உன் புருஷனுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என் மாமாக்கு மட்டும்தான் இவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கின விஷயம் என் மாமாக்கு தான் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல எஸ்ஐ ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது டெட் பாடியுடைய கையில ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அது மொத்தமா 10 நம்பரா இல்லாம 7 நம்பர் மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை இந்த நம்பர் கொலைகாரனுடைய நம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த நம்பர் யார் கூட எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த மிஸ் ஆன 3 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்போ அந்த ரிஷியோடைய கையில 7 நம்பர் மட்டும் இருக்கும். இந்த 7 நம்பர் ரிஷி கூட கான்டாக்ட்ல இருக்க யார் கூட எல்லாம் கனெக்ட் ஆகுது, யாரு கூட எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கூட மேட்ச் ஆகுது. இப்போ ஹீரோக்கும் ரிஷிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஹீரோ கூப்பிட்டு வந்து உனக்கும் ரிஷிக்கும் என்ன கனெக்ஷன், உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அவனை நல்லாவே தெரியும், அவன் என்னுடைய மாமா பையன், நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது ரிஷிக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, அவன் இப்போ இறந்து போயிட்டான், அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே தூக்கி வாரி போடுது. சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல ஆன்சர் பண்றா அப்படின்னு சொல்ல அவனுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா இல்லையான்லாம் தெரியல, ஏதோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு ரவுடி வந்து மிரட்டிட்டு போனா அடிக்கடிக்க மிரட்டிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி கடைசியா மீட் பண்ணும்போது சொன்னா அந்த ரவுடியோடைய நம்பர் கூட என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்பரை கொடுக்கும்போது இப்போ நம்பரை வாங்கிட்டு யார் அந்த ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க ராய் கூட அல்லக்கை மாதிரி ஒருத்தன் சுத்திட்டே இருப்பான், அவன் தான் இந்த ரவுடி. இப்போ இவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ஏன்டா அந்த வக்கீல கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வக்கீல நான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகிறான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கும் ரிஷிக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக ரிஷியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிஷியை கூட நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். இவன் ராய் கூட அடியாலா சுத்திக்கிட்டு இருப்பான். ராய் மூலமா 10 கோடி ரூபாய் இந்த வக்கீலுக்கு கிடைச்சிருக்கு. வக்கீல் நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட தான் அந்த பணத்தை கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயம் இந்த ரவுடிக்கு நல்லாவே தெரியும். இப்ப அந்த அப்பாவை கொலை பண்ணிட்டு பணத்தை ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பாவா இறந்து போயிடுறாரு. இந்த பணத்தை ஹீரோயின் கொண்டு போயிட்டு வீட்டுல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே கிளம்பி போறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இவன் வந்துட்டு தன்னுடைய அசிஸ்டன்ட்டை நீ வெளியவே இருந்து யாராவது வராங்களான்னு பாரு, நான் போயிட்டு பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். உள்ள போகும்போதே கேமரா இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணி கேமராக்கு மேல காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பணத்தை கொண்டு வெளியே வந்துடுறான். பணத்தை கையோடவே வச்சிருந்தா கண்டிப்பா போலீஸ் சந்தேகப்பட்டு நம்மள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது பணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. பணத்தை கொஞ்ச நாளைக்கு மட்டும் வெளியே எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கமா மறைச்சு வைக்கிற இடமான அந்த பழைய கார் கிட்ட போயிட்டு காருக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிஷி அந்த பக்கம் போறான். ரிஷி பார்த்துட்டே போறான். இந்த பைபிள பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இங்க வேணா பணத்தை வேற எங்கேயாச்சும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே அந்த போத் பங்களா இருக்கும். அந்த பங்களாக்குள்ள பணத்தை வச்சுட்டு இவனுங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மறுநாள் காலைல வந்து பார்க்கும்போது பணத்தை காணோம். கண்டிப்பா பார்த்துட்டு போனாலையா அவன் தான் பணத்தை அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு என் பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க யாரு, என்ன பணத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒழுங்கு மரியாதையா பணம் எங்கன்னு சொல்ற, உனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுக்குறேன், இதான் என்னுடைய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை நோட் பண்ணிக்க சொல்லிட்டு நாளைக்கு
நாளைக்கு காலையிலக்குள்ள நீயே கால் பண்ணு, இல்ல அப்படின்னா உன்னையும் பொண்டாட்டியும் கொலை பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் கொலை கூட பண்ணல, பணம் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு மிரட்டினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ போலீஸ் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காராரு. ரிஷியோடைய மனைவிக்கு கால் பண்ணி உன் போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு யாரோ கால் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயம் ரெக்கார்டா இருக்கும். அந்த ரெக்கார்டை போட்டு கேட்கும் போது ரெக்கார்ட்ல பேசினது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஆட பாவி பைகளே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணி நான் வந்துட்டு லேண்டை வித்துட்டேன், இதுல மொத்தமா 10 கோடி பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது இந்த பொண்ணு பேக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா, இது நம்மளுடைய அப்பாக்கு சொந்தமான பணம் தான், அப்பா தான் இந்த பேங்க்ல இதே பணத்தை கொடுத்தாரு, இந்த பணத்தை இவன் தான் ஆட்டைய போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தலையே சுத்தன மாதிரி இருக்கு. ஏன்டா அப்படி என்ன ஏமாத்துற, இந்த பணம் எப்படி உனக்கு கையில கிடைச்சது, நீ தான் ஆட்டைய போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சே இவ்வளோ விஷயம் பண்ண, ஆனா இந்த பேக மாத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காதாமத்திலே ஒரு போடு போடுறான். அப்படின்னா பணத்துக்காக தான் என்கிட்ட பழகுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப இவன் எதையோ கொண்டு வந்து இந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல அங்க வந்த இன்ஸ்பெக்டர் இவனுடைய கையிலேயே ஷூட் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இவனை விசாரிக்கும் போது சில போட்டோஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு காமிக்கிறாரு. இவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வக்கீல ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கான், அதை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்னைக்கு தான் அந்த போட்டோவை அமுச்சு வச்சிருக்காங்க. எப்படிடா கொலை பண்ண, ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஒரு கதையே சொல்ல ஆரம்பிக்கிறான். மக்களே இவனை ரிஷி வர சொல்லிருக்கான். ரிஷி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனுடைய மாமா பையன் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது 2 பேரும் சேர்ந்துட்டு பேக் நிறைய பணத்தோட ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நோட் பண்ணிட்டாங்க. ஆனா நான் போற மாதிரி போயிட்டு திரும்ப நடந்து வந்து அவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுங்க பேக் முழுக்க பணத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வைக்காம அந்த பூத் பங்களாக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நான் சைலண்டா ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டேன், நான் தான் அந்த பணத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற விஷயத்த அந்த ரவுடி பைய கண்டுபிடிச்சிட்டு டீமோட வந்து என்னை மிரட்டிட்டு போயிருக்கான், என்னையும் என் பொண்டாட்டியும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, நீ என்ன பண்ணு, எனக்காக அவனுக்கு கால் பண்ணி இந்த பணம் இங்க தான் இருக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன், நீயே போயிட்டு ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு பயந்துட்டு நீ பணத்தை திரும்ப கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு என் உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நீ அந்த ரவுடியோடைய மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒண்ணுக்கு போறாரு. போயிட்டு வரத்துக்குள்ள இந்த பையபுல ரிஷியோடைய போன் ஆஃப் பண்ணி பாக்கெட்டுக்குள்ள போடுகிறான். இப்போ ரிஷி குடி போதையில உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்ணும்போது நான் பில் எல்லாம் பே பண்ணிட்டேன், வா நானே உன்னை டிராப் பண்றேன், போற வழியில பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, நாளைக்கு காலைல நானே கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ரிஷியும் பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டு காமிக்கிறான். கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிட்டு போன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இவன் பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா போனை காணும். டே தம்பி என் போனை காணும், அந்த போனுக்கு போன் பண்ணு அப்படின்னு சொன்னா இவன் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கானே, போனே போல அப்படின்னு சொல்றான். சரி உன்னுடைய நம்பரை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எழுத ஆரம்பிக்கிறான். பேனா சரியாவே எழுத மாட்டேங்குது. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்துட்டு என் மனைவிக்கு கால் பண்றா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அண்ணா அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரிஷியும் உள்ளுக்குள்ள போயிட்டு பேசி முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ராடு பைய ரிஷியோடைய மனைவிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போனை உங்க வீட்டுக்காரு மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே வர வச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ரிஷிய கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த வக்கீல் பார்த்துட்டு இருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக என் கிளைண்ட்டை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது உங்க கிளைண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆமா இவன் என்னுடைய கிளைண்ட் தான், இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வாங்க மீட் பண்ணலாம், ஒரு முக்கியமான பிசினஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அநியாயமா கொலை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கும் போது சார் சார் விட்டுருங்க சார் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது முதல்ல எதுக்காக கொலை பண்ணனு சொல்லு அப்படின்னு சொல்ல இவனுக்கு யாரோ கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து இதை வந்துட்டு ஒயிட் மணியா மாத்தி கொடு, இது மொத்தமா பிளாக் மணி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் மொத்தமா பிளான் போட்டு அதை ஒயிட் மணியா மாத்தி வச்சிருக்கோம், எனக்கு கொஞ்சம் கமிஷனும் கிடைச்சிருக்கு, நான் வேணா உங்களுக்கு அந்த கமிஷனை கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை பத்தி போலீஸ்ல மாட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்ல உடனே கொண்டு வர முடியாது, நீங்க கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, இன்னைக்கு நைட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். வக்கீலும் போயிட்டு அன்னைக்கு நைட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பயபுள்ள வரான். வந்தவன் போனை நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், உங்க போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் ஐயோ நான் வந்துட்டு என் போனை மறந்து வச்சுட்டு என் பொண்டாட்டியோடைய போனை கொண்டு வந்துட்டேன், உனக்கு தான் நம்பர் தெரியும் இல்லையா, யாரு வரணுமோ அவருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது போன் போட்டா சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கண்டிப்பா பணத்தை கொண்டு வந்துடுவான், என் ஃப்ரெண்டு தான், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி நான்
நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் அந்த பக்கம் போயிருக்காரு. இப்போ இந்த ஹீரோவுடைய பிளான் என்ன அப்படின்னா, சாரி இவன் ஹீரோ கிடையாது, இது ஒரு ஃப்ராடு பயபுல. இந்த ஃப்ராடுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வக்கீல தனியா வர வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த போன்ல இருக்க வீடியோவை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பான். இப்போ இந்த ஆள் வேற போனை மாத்தி கொண்டு வந்துட்டானா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது யாரோ இந்த வக்கீல ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அந்த சவுண்ட் கேக்குது. இந்த ஆளை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஆளையே காணும். நம்ம இந்த ஆளை கொலை பண்ணலான்னு பார்த்தா இந்த ஆளை வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுக்குது. சரி ஓகே, நேரா வீட்டுக்கு போயிட்டு போன்ல இருக்க வீடியோவை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாவி எடுத்துட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறம் தான் இவனுடைய தம்பியும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. மோதிரத்தை கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விரல் மட்டும் இருந்திருக்கும், மோதிரம் இருந்திருக்காது. இதே டைம்ல இந்த ஃப்ராடு போனா பாத்தீங்களா, போகும்போது தான் ஞாபகம் வரும், போன்ல லாக் போட்டிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து விரலை ஷூட் பண்ணி விரலை மட்டும் தனியா கொண்டு போயிருப்பான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு போன் ஆன் பண்ணி வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு அந்த விரலை அங்கிருந்து தூக்கி போட்டு போயிருப்பான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ ரிஷியை மட்டும் தான் கொலை பண்ண, வக்கீல கொலை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சார் நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் மொத்தத்தையுமே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்த ஹீரோயின் உள்ளுக்குள்ள வந்து காரி துப்பாத குறையா உன்னை போயிட்டு நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டு அந்த ராய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு காரணமான அந்த ராய் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இப்ப மட்டும் இந்த தைரியம் எங்க இருந்துமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, அவன் சாகணும், அவன் வந்துட்டு நல்லாவே இருக்க கூடாது, அவன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த ஹீரோயினை மீட் பண்ணி இந்த அவனுடைய லேண்டுடைய டாக்குமெண்ட் அந்த ராயை அரெஸ்ட் பண்ணியாச்சு, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, அந்த 10 கோடி பணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் உண்மையான பணமா போலியான பணமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இது எல்லாமே போலியான பணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு போலியான பணத்தை கொடுத்து அந்த ராய் ஏமாத்திட்டு இருக்கான். அவன் பணம் கொடுத்தான்னு சொல்லும் போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு, நீங்க லேண்ட் பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ராயுடைய காதாமத்திலே 4 போலி போட்டு நீ உண்மையான பணம் கொடுத்தியா இல்ல போலி நோட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உண்மையிலேயே உண்மையான நோட்டு தான் கொடுத்தேன், நான் எதுக்காக போலி நோட்டு கொடுத்து ஏமாத்த போறேன், ஏற்கனவே அந்த லேண்டுடைய பிரைஸ் 50 கோடி, நான் கொடுத்தது வெறும் 10 கோடி தான் அப்படின்னு சொல்லும் போது டேய் பொய் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னும் போது உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இங்க என்ன விஷயம் தான் ஆச்சு, அந்த வக்கீல கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மண்டைய போட்டு பிச்சுக்கிறாரு. இப்ப வைப்பானுங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு, உண்மையிலேயே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் காமிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு அந்த வக்கீல காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு கதவை தட்டுறாரு. வக்கீலுடைய மனைவி கதவை ஓபன் பண்றாங்க. இவரை பார்த்தோன்னே கதவை க்ளோஸ் பண்றாங்க. ஏமா நான் ஒன்னும் புருஷன் கிடையாது, புருஷனுடைய தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லும் போது என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, நீங்க கொஞ்சம் அமைதியா கேளுங்க, என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்றேன், அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன், நான் யாரு அப்படின்ற விஷயம்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கதையை சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு கிராமத்துல நிறைய கணவன் மனைவிக்கு குழந்தையே பிறக்காம இருந்திருக்கு. அந்த டைம்ல அங்க வந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. ஆனா ஒரு கணவன் மனைவிக்கு மட்டும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அங்க வந்த டாக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்க்க அப்படியே இந்த வக்கீல் மாதிரியே இருக்காரு. அங்க குழந்தை பிறக்காம இருக்கு பாத்தீங்களா, அந்த கணவன் மனைவி அங்க வந்துட்டு ராஜப்பா அதுக்கப்புறம் முனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ராஜப்பாக்கு தான் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, ராஜப்பாக்கு தான் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற யாருடைய ஸ்பெர்மையாச்சும் தூக்கி உங்களுக்கு செயற்கை முறையில செலுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இந்த புது விதமான முறை மூலமா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. அந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. இந்த டைம்ல ராஜப்பா யாரையோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதே டைம்ல இந்த பொண்ணுக்கு அந்த செயற்கை கருத்தரித்தல் முறை சக்சஸ் ஆயிட்டு குழந்தையும் பிறக்குது. ஆனா இந்த குழந்தைய பார்க்க அப்படியே அந்த டாக்டருடைய பையன் மாதிரி இருக்கு, 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த டைம்ல கரெக்டா ராஜப்பா விடுதலையாகி வெளியே வராரு. வெளியே வந்தவரை எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய மகன் பார்க்க அந்த டாக்டர் மாதிரியே இருக்கான், அந்த டாக்டருக்கும் உன்னுடைய மனைவிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல அப்படின்னு சொல்லும் போது அங்க கேட்டவங்க எல்லாம் அடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்து உனக்கும் அந்த டாக்டருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மனைவியை போட்டு செமையா அடிச்சு தட்டாலேயே கழுத்தறுத்து கொலை பண்றாரு. இந்த விஷயத்த ராஜப்பாவுடைய பையன் பாக்குறான். பார்த்துட்டு அநியாயமா அம்மாவை கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியலை வச்சு மண்டையிலே அடிச்சு அப்பாவை கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு நேரா டாக்டருடைய வீட்டுக்கு போயிட்டு டாக்டரையும் டாக்டருடைய மனைவியும் கொலை பண்றான். இந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்றான். இந்த விஷயத்த டாக்டருடைய பையன் இவனை வந்துட்டு தம்பின்னு வச்சுக்கலாம், இப்போ கொலை பண்றான் பாத்தீங்களா, அவனை அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்.
சொல்றான், டே எதுவும் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த தம்பியோடைய கண்ணுக்கு முன்னாடியே அப்பா அம்மாவை இவன் கொலை பண்ணிட்டான். இப்போ கரெக்டா இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. இந்த அண்ணன்காரன் நடிக்க ஆரம்பிக்கிறான், என்னுடைய அப்பா அம்மாவை அநியாயமா இவன் கொலை பண்ணிட்டான், இவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த போலீஸ் ஏன் எதுக்கு யாரு என்னன்னு பார்க்காம இந்த நல்ல பையன், இந்த டாக்டருடைய பையன் தம்பிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, தம்பியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்தவரு எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறாரு. அதாவது ஒரு தம்பி அந்த வக்கீலா இருந்தாரு பாத்தீங்களா, அவரு அண்ணன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே டைம்ல ஸ்டார்டிங் சீன்ல கொஞ்சம் நல்லவரா காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, காருக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ராடுடைய தம்பிக்கு ரிங்க வாங்கிட்டு காசு கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அவரு இவரு தான். இப்போ இந்த பொண்டாட்டிக்காரி கிட்ட கண்டிப்பா அவன் உங்களை சந்தோஷமா வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் ஒரு சைக்கோ, அவன் கூட நீங்க சந்தோஷமா வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவனை எப்படியாச்சும் மனசை மாத்தி நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த பூத் பங்களா கிட்ட வர வச்சிருக்காரு. இதே டைம்ல ரிஷி வந்துட்டு பாத்தீங்கன்னா தம்பியோடைய கிளைண்ட், தம்பியுமே படிச்சு ஒரு வக்கீலா இருக்காரு. தம்பி தான் இந்த ஃப்ராடு பையில கையும் களவுமா பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பூத் பங்களா கிட்ட வா காசு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை காசோட சேர்த்து போலீஸ் கிட்ட மாட்டி விடலாம் அப்படின்னு வர வச்சிருக்காரு. இந்த விஷயம்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ஃப்ராடு பையிட்ட பேசிட்டே இருக்கும் போது சரி ஓகே நீ வெயிட் பண்ணு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த உண்மையான வக்கீல் அந்த அண்ணன்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அண்ணன்காரனை பொண்டாட்டி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தவனே அவங்க கண் முன்னாடியே கொலை பண்ணிட்டு இப்போ இந்த பொண்டாட்டியும் தம்பியும் அங்கிருந்து எஸ்ஐ போயிட்டாங்க. இந்த பைபிள்ல வந்துட்டு ஐயோ இவன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தம்பி வந்துட்டு போட்டோ எடுத்து அதை போலீஸ்க்கு அமுச்சு வச்சிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல இந்த போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ் இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, கண்டிப்பா யாரையோ ஏமாத்துறாங்க, நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் தரவா செக் பண்றாங்க. இந்த வக்கீலுடைய வீட்டு பக்கத்துல இந்த வக்கீல் எங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு, எந்த பக்கம்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணும்போது மும்பை போன இந்த வக்கீல் ஒரு பஸ்ல வந்து இறங்குறாரு அப்படின்ற விஷயத்த இந்த போலீஸ் கேமரா ஃபுட்டேஜ் மூலியமா பார்த்து ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.